ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் நான் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்னும் சில நேரத்தில் நம்முடைய ஆராதனை ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வீட்டிலேயோ அல்லது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க, வார்த்தை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். போல் மாற்றி விட்டாரே, உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. சொல்லுங்க, என் சத்துருக்கள் பின்னிட்டு அவர் ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். Come on, let's celebrate everybody. Oh, we praise you, Lord. We give you glory. சொல்லுங்களா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே, கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. கிருபையை தந்து நம்மை உயர்த்தி வச்சாரே, நம் நாவின் மேலே ஜீவனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நாம் சொல்லி துதிப்போம். Come on, செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு உற்சாகமாய் ஒரு மதிலை தாண்டு சந்தோஷமாய் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். Hallelujah. ஆமென். நம் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த கோணத்திலும் நாம் உலர்ந்து போயிருந்தாலும் காய்ந்து போயிருந்தாலும் அவர் ஜீவனை துளிர்க்க செய்கிறவர், மரணத்தின் தருவாயிலிருந்து உன்னை மீட்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். Hallelujah. Come on, come on, come on. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. நீங்க உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல நம்மை எழும்பச் செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்பச் செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நன்மை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் செய்த நன்மையை சொல்லி மகிழ்ந்தேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். செய்த நன்மையை சொல்லி துதிப்பேன், செய்த நன்மையை நாம் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாரும். சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே,
அவர் தேவனாயிரும் என்னோடு பேசுகிறாரே. நீங்க சொல்லுங்க. ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. சிலர் பாடுங்க, சிலர் பாடல. என்னோடு பேசுகிறாரே. அவர் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நீங்க ஆராதிக்கும் ஜீவிக்கிறாரே. தேவனாயினும் பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. நீங்க கேக்குதா? நீங்க பாடுறது கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா இல்லையா? Come on, tell it again. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் புது வாழ்வை தந்தது. One more time. கேக்குது கேக்குது. சாரி கேக்குது. அவன் கமான் சத்தமாய். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். Hallelujah. தேவன் நம்மோடு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற நிச்சயம் வாக்குத்தத்தம் அதுதான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. வார்த்தை மாம்சமாகி நம்மோடு கூட வாசம் செய்தது. அவர் பெயர் தான் இயேசு. Hallelujah. Hallelujah. அந்த தேவனை ஆராதிப்போமா? சத்தம் போட்டு உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிப்போமா? நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கானவர் அவர். அவரோடு நாம் வாழ்ந்தால் ஒன்று மாத்திரம் போதும் தேவஜனமே. Oh, what a joy it is. What a joy it is. அவர் தூரத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல. நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கும் போது மாத்திரம் தேவன் அல்ல, மரண தருவாயிலும் சோர்ந்து போன நேரத்திலும் குழப்பத்தின் மத்தியில் வாழ்கிற போதும் அவர் தேவனாய் இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை சுமந்து செல்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் உன் குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உன்னை திருப்தியாய் நிற்க செய்வார். அவரை ஆராதிங்க. Oh, we worship you, Lord. எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை தனிமையாய் விடாமல் எங்களை காக்கிறவரே, நான் உங்களை அனாதியாய் விடேன் என்று சொன்னவரே, நான் உங்களிடத்தில் கடந்து வருவேன் என்று வாக்களித்தவரே, எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை தந்த தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். Praise him, worship him. ஆராதனை செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. வெறும் துதியின் சத்தம் மாத்திரம் அல்ல. ஆராதனை என்பது வெறும் துதியை ஏறெடுப்பதல்ல, வெறும் நன்றிகளை ஏறெடுப்பதல்ல. அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தை ஊற்றி அவருக்கு முன்பாக பணிந்து கொள்வது, அவர் செய்த எல்லாவற்றையும் தாண்டி அவர் உன் வாழ்க்கையில் யாராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை சேவிப்பது, அதுதான் ஆராதனை. உண்மையான ஆராதனைகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Are you able to worship him this morning? அவருடைய பிரசன்னம் நம் அருகாமையில், நம்மை சுற்றிலும், நம்மோடு கூடவும் இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? எண்ணி பாருங்க, கேளுங்க. ராஜா, என்னோடு கூட நீங்க இருங்கப்பா. நீர் எனக்கு வேணும் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். உம்முடைய தொடுதலை நான் உணர வேண்டும் ராஜா. உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க வேண்டும், நாங்கள் காண வேண்டும் தகப்பனே. Oh Lord, we need you. ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. சர்வ வல்லவரே, இனிமையானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். We pour out our hearts before you, Lord. We worship you. We lift you up.
இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் ஐயா, உமக்காய் வாஞ்சித்து கதறுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மகா பரிசுத்தமும் நீதியின் சூரியனுமாக இருக்கிறவரே, அப்பா, எங்களிடத்தில் வாசம் செய்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ராஜா, நாங்கள் தகுதியற்றவர்கள். பாவத்தில் நிறைந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றின எங்கள் தெய்வமே, நாங்கள் தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் உலாவிடும் உம்முடைய பிரசன்னத்தை காட்டிடும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை தகப்பனே. Oh, we need you, Lord. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் வேண்டும் ஐயா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்யும். வாசம் செய்கிறார். நீர் விரும்புகிறீர் அல்லவோ? உமக்கு சிங்காசனத்தை அமைக்கிறோம். சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எல்லோருமாக எங்கள் மத்தியில்
வாஞ்சையோடு கேளுங்க எல்லாரும். சபையோர் ஒவ்வொருவரும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரை அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக, அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக. Come on, ask him everybody. With all your heart, come on, lift it up. எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் வேண்டும் என் தனிமையின் வாழ்க்கையில், அவருடைய பிரசன்னம் வேண்டும். பலவீன நேரத்தில் அவருடைய பிரசன்னம் வேண்டும். நான் தளர்ந்து போகும்போது உடைய பிரசன்னம் வேண்டும். நான் தடுமாறும் போது உடைய பிரசன்னம் வேண்டும். உடைய பிரசன்னம் வேண்டும். I need you, Lord. We worship you, Jesus. We give you glory, Jesus. Thank you, Lord. வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திட்டதே. வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திட்டதே. போகும் தூரம் வெகு தூரமே என்று என்னில் பலனானதே. தூரம் வெகு தூரமே பிரசன்னம் பிரசன்னம்
சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு அவரை ஆராதிங்கள். அவருடைய வல்லமையின் பிரசன்னத்தின் தாக்குதல் உங்களுக்கு வரட்டும். May the power of His presence and Spirit touch you. Oh, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகத்தின் பிரசன்னம், அப்பா உம்முடைய பிரசன்னம் போதும் ஐயா. Hallelujah. உம்மை துதிக்கிறோம். We thank you, Lord. We bless you, Lord. நான் பெற்றதில் நான் கண்டதில் நிலையானது உம் பிரசன்னமே. நான் பெற்றதில் நான் கண்டதில் வேறொன்றும் நிலையானதில்லை. உம் பிரசன்னமே. எளியவனாய் சான்றோர்கள் முன் நிறுத்துவதும் பிரசன்னமே. எளியவனாய் சான்றோர்கள் முன் நிறுத்துவதும். Yes, Lord. கரங்களை உயர்த்தி everybody lift your hands. Come on, lift your hands everyone. Worship Him. உலகத்தை மறந்து கர்த்தரை ஆராதிங்க. அருகாமையில் யார் நின்று கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. Just forget about them and begin to worship Him. Lift Him up, lift Him up, lift Him up. பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே. என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே. என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே. சொல்லுங்க பிரசன்னம். Oh, we need your presence. பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே. என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் நீங்க சொல்லுங்க. கர்த்தர் கேட்கட்டும் உங்க சத்தத்தை. ஜெபமாய் வேண்டுதலாய் ஆசையெல்லாம் பிரசன்னமே. என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. சொல்லிக்கொண்டே இருங்க. ஆசையெல்லாம் பிரசன்னமே. என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே. என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஒரு நிமிஷம், just 1 minute. We're going to just wait on God. அவருடைய பிரசன்னத்தின் தொடுதலுக்காக we are going to wait on Him. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் எவ்விதமாய் செயல்பட வேண்டுமோ அதற்காக வாஞ்சிங்க. Desire for it. வெறுமனே வாயின் வார்த்தைகளால் அல்ல. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல அவருடைய பிரசன்னத்திற்காக தாகத்தோடு வாஞ்சிங்க. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது அவர் சமீபமாய் இருக்கிறார். He's very close to you. Very close to you. ஜனங்கள் பார்க்க கூடாத கவலைகள், கண்ணீர்,
வேதனை, காயங்கள், ஒருவரிடத்திலும் நீங்கள் சொல்ல முடியாத எல்லா வாஞ்சைகளும், எல்லா விண்ணப்பங்களும் உங்கள் வாயில் சொல் பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு அருகாமையில் இருக்கிறார். Can you please say, God, I need you. பிரசன்னம் வேண்டும். Whatever it means to you. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு எவ்விதமாய் தோன்ற வேண்டும். Thank you, Lord. Thank you, Lord. நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறவரே, நீர் மரித்தவர் மாத்திரமல்ல அப்பா, நீர் தூரத்தில் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, பேசாமல் இருப்பதற்கு, பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு நீர் கல்லோ மண்ணோ அல்ல. மரணத்தை விட்டு உயிரோடு எழும்பின, மரணத்தை ஜெயித்து மரித்தோர்கள் மத்தியிலிருந்து உயிரோடு எழும்பின, சதா காலங்களுக்கும் நான் ஜீவிக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுடைய தேவன் தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவர் எங்களோடு இருந்தால் போதும் அப்பா. உமக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசம் செய்யும், எங்களோடு நீர் வாசம் செய்யும். நீர் எங்களோடு இருந்தால் அது போதும் தகப்பனே. எங்களோடு நீர் வாசம் செய்யும், எங்களோடு இடைப்படும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. உம்முடைய வசனம் எங்களுக்கு மன்னாவாய் மாறட்டும், ஜீவ அப்பமாய் மாறட்டும். நாங்கள் புசித்து ஜீவித்திருக்கும்படியாக, உலர்ந்த எலும்புகள் பலனடையும்படியாக, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலன் படும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. நீரே பேசுங்க ராஜா. உம்முடைய ஜனங்களை வெறுமையாய் அனுப்பாதிரும் தகப்பனே. தாகத்தோடு பாரத்தோடு என் தகப்பனை, என் தந்தையை, என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருப்தியினால பசும்புல் மேய்ச்சலை போல திருப்தியாக்கி உம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே அனுப்பும் தகப்பனே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து யாராவது ஒருவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்திட்டு அப்புறம் உட்காருங்க. சம்படி கிரீட் சம்படி, யாராவது ஒருவரை. அக்கம் பக்கம் திரும்பி பாருங்க. சபையில யாராவது புதிதாய் வந்திருக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு தெரியாதவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களையும் வாழ்த்துங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டர்ன் லெஃப்ட் அண்ட் டர்ன் ரைட். எல்லாரும் கமான். டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட். யாராவது புதிதாய் உங்களுக்கு தெரியாம இவ்வளவு வரைக்கும் நீங்க சந்திக்காத ஜனங்கள் யாராவது இருக்கிறாங்களா பாருங்க. இருந்தா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, வாழ்த்துங்க, வெல்கம் them. எஸ், பிரைஸ் காட். I want to greet you all in Jesus name. கர்த்தர் தாமே தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட தேவன் இருந்து உங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் சொன்னீங்க ஆமென்? இல்ல, இப்போ எல்லாரும் சொல்றீங்க. அப்போவே எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனை பேர் சொன்னீங்க? அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போய் சேரட்டும். God bless all of you. கர்த்தர் இந்த நல்ல நாளை நம்ம எல்லோருக்கும் ஏற்படுத்தி தந்தபடியால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இருப்பவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். ஆமென். அவரை போல ஒருவரும் இல்லை. எஸ் ஆர் நோ? ஹல்லேலூயா. அவரை போல நம்முடைய குடும்பத்தினரும் இல்லை,
அவர் என்றென்றைக்கும் நம்மை அன்பு செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை காட்டிலும் வேற யாரையும் எதையும் நேசிக்கிறவர் அல்ல. தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கனமா சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றது. எஸ் ஆர் நோ? உலகத்தில் நாம் ஆஃபீஸில் நமக்கு ஒரு டைட்டில் இருக்கலாம், சர்ச்சில் ஒரு டைட்டில் இருக்கலாம், வீட்டில் பல டைட்டில்ஸ் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற நீ என்னுடைய பிள்ளை என்ற டைட்டில், தட் ஐடென்டிட்டி, அதுதான் நம்முடைய அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடையாளத்தில் அவர் நமக்கு தந்திருக்கிற நோக்கத்தில் நாம் நிச்சயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் புதிதாக யாராவது வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வி வெல்கம் யூ இன் ஜீசஸ் நேம். நீங்கள் வேறு எந்த சபைக்கும் போகவில்லை என்று சொன்னால் ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் எவ்ரி சண்டே 9:30 AM. இந்த சபை உங்களுக்கென்று ஒரு தேவன் நியமித்திருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? குடும்பமா இருக்கு. எஸ் ஆர் நோ? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமையில் இருக்கலாம், இல்ல அநேகர் நமக்கு இருந்த போதிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் சபையானது தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஒரு பரிசுத்த கூட்டமாக இருக்கிறது. ஸோ புதுசாக வந்திருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து எங்கள் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்க. எங்கள் ஊழியர்களை சந்தித்து பேசுங்க. அவர்களோடு கூட whatever your need is, they will answer it for you. They will pray for you. உங்களுக்காக அவங்க ஜெபித்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, நேரலையில் எங்களோடு இன்றைக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்தி ஆராதனை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் உங்கள் நண்பர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. சபையில் இருக்கிற நீங்களும் ஓகே, ப்ளீஸ் ஷேர். நீங்கள் எவ்வளவு இந்த ஷேரிங் ஊழியத்தை பண்ணுறீங்களோ அவ்வளவு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் வெவ்வேறு இடத்துல நாம் பரப்பிக்க முடியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ டேக் டைம். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சிலருடைய ஃபோன் நம்பர்ஸ் என்கிட்ட இருக்குது. அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் அநேக நேரத்தில் பார்ப்பதுண்டு. என்னென்னமோ ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. புதுசாக படம் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. யாராவது ஒரு சினிமா ஆக்டரு எங்கேயாவது ஊர்வலம் போனார்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரில, அந்த ஊருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு தெரில, நாங்கள் ஓட்டு கூட அவருக்கு போட போகிறதில்ல, ஆனாலும் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. எதுக்கோ ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. கரெக்டாக இல்லையா? எஸ், பார்த்தீங்களா? பாஸ்டர்ஸ் கூட ஆமோதிக்கிறாங்க. எவ்ரிதிங் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. சபையுடைய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், சுவிசேஷத்தின் காரியங்கள் மாத்திரம் கொஞ்சம் ஹெசிடேஷன். என் ஆஃபீஸில் ஏதாவது சொல்லிடுறாங்க, இல்லை என் நண்பர்கள் தவறாக நினைச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன். தேவனுக்கென்று வருகிற ஹெசிடேஷன் உலகத்திற்கு ஏன் வருகிறது இல்லைன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ வை. எஸ் ஆர் நோ? நீங்கள் குறைஞ்சபட்சம் ஊழியம் எப்படி தெரியுமா செய்ய முடியும்? உங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸை போடுங்க. சபையுடைய ஆராதனை இந்த நேரத்திற்கு இருக்கிறது. சபையுடைய லிங்க், யூடியூப் லிங்க் வந்துச்சுன்னா அது அப்படியே யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எந்த விதமான பலத்தின் மிகுதியை தரக்கூடாத ஒரு ஊழியம் அது. நீங்கள் யாரிடத்திலும் அற வாங்க போகிறதில்ல. நீங்கள் யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணீங்க, யாருன்னா வாங்குவீங்களா? இல்லைல்ல, வாங்க இல்லை, வராது. அப்படி கடினமாக உழைச்சி வந்தால் பரவாயில்லைங்க. யூடியூப்புக்கெல்லாம் நீங்கள் வெளியில் போய் ஊழியம் பண்ணி நீங்கள் அற வாங்குறீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு என்று ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு யூடியூப்பு, ஒரு ஃபேஸ்புக் லிங்க்கு கூட ஷேர் பண்ணுறதுக்கு அது என்ன கஷ்டமோ தெரில. தயவு செய்து ப்ளீஸ் ஷேர். சம்படி நீட்ஸ் த லவ் ஆஃப் ஜீசஸ். யாருக்கோ ஒருவருக்கு தேவனுடைய அன்பு, தேவனுடைய நம்பிக்கை தேவைப்படுகிறது. ஸோ ப்ளீஸ் ஷேர். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக யாராவது ஒருவர் will come to know the Lord. Somebody. எஸ், ஷேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும்.
சிலர் வந்து இந்த பாட்டுடைய கொஞ்சம் கட் பண்ணி போடுறதை நான் பார்க்குறேன். இந்த ஆராதனை பாடல்கள் அவர்களுக்கு பிடித்ததான வசனங்களை போடுறது பார்த்துக்கிறேன். அண்ட் மெனி ஆஃப் தெம், நிறைய பேர் அவர்களை கூப்பிட்டு இது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறது உண்டு. சரிங்களா? ஸோ if you can go ahead and post everything and anything about the church, about the gospel, okay? இனி கம்பேஷன் வர்ஷிப் சென்டர் சபையிலிருந்து யாருமே படத்துக்குரிய ஸ்டேட்டஸோ இல்லை சில நடிகர்களுடைய ஸ்டேட்டஸோ போடுறத தவிர்த்து விடலாம். எஸ் எஸ்ன்னு சொல்றவங்கலாம் நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஓகே. நோன்னு சொல்றவங்க ஓகே, டோன்ட் டூ இட். சரியா? இது நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. மேண்டேட்ரியா கம்பல்சரியா we cannot put order for you. விசுவாசம் என்பது கட்டளைகளினால நடக்கிற காரியம் அல்ல, உங்களுடைய உணர்த்துதலின் நிமித்தம் நடக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தணும். இருதயத்தில் கடினமா இருக்கிறவங்க அப்படியே போங்க. நீதிமானா இருக்கிறவன் இன்னும் நீதிமானாகட்டும், பரிசுத்தவனா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உலகத்தை தேடி போகிறவர்கள் போங்க, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார், அவர் உங்களை விசாரிப்பார். ஓகே, அன்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் டூ புட் அப் தோஸ் திங்ஸ் தட் ஆர் குட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஓகே, காட் பிளெஸ் யூ. தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு திருமண ஓலை அதை வாசித்து விட்டு அவர்களுக்காக ஜெபித்து அதற்கு பிற்பாடு we will go into the word of God. நான் வாசிக்க the couple and the family please stand up wherever you are. ஹொருமாவுவில் வசித்து வரும் டி சந்திரன் மற்றும் திருமதி ஏ க்ளோரி அவர்களின் மகன் சி திலீப் குமார், இவர் நம்முடைய சபையின் அங்கத்தினர். மற்றும் ஹொருமாவுவில் வசித்து வரும் காலம் சென்ற திரு ஜான் பின்டோ மற்றும் செசிலியா ஜோஸ்பின் அவர்களின் மகள் ஏஞ்சல் மர்சி ஜேபி, இவர் நம்முடைய சபையின் அங்கத்தினராக இருக்கிறார். இவ்விருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் எழுத்தின் வடிவில் சபைக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதை தவிர இவர்களை குறித்து அல்லதோ இந்த திருமணத்தை குறித்தோ யாரிடத்திலும் தவறாக பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு 2ஆம் திருமண ஓலை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். To Jesus. I will ask Sister Sumati to please pray for the families. மைக் இருந்தா கொடுத்துருங்க. அவங்க பேக்லயே மைக் வச்சுன்னு வராங்க. ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த இரு குடும்பத்தாரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீரத்திற்கிற ஆசீர்வாதத்தினாலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தரமட்டுமாய் தாழ்த்தி உம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. Thank you. Please be seated. God bless you. தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தின் தொடக்கம் முதல் இதுவரையிலும் நீங்க வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 89:15 நீங்க தியானித்தாலும் சரி, நாம் முதலாவது வார ஆராதனை இல்லை போன வார ஆராதனையை உடைய தியானத்தை நீங்கள் கவனித்திருந்தாலும் சரி,
we are meditating on the presence of God. தேவ பிரசன்னத்தை குறித்தும் அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் செயல்படுகிறது, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவருடைய முக தரிசனத்தை தியானித்தோம். எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் சண்டே முக தரிசனத்தை, கவுண்டனன்ஸ், அதை தியானித்தோம். போன வாரம் we looked at the omnipresence of God. எங்கும் நிறைந்த, எங்கும் உள்ள, சர்வ வியாபியாய் இருக்கிற தேவனை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த காலை வேளையிலும் we are going to meditate on a wonderful word. ஒரு நல்ல எபிரேய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தை ஷெக்கினா என்ற வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, கனமா சொல்லுங்க, ஷெக்கினா. அதுதானா உங்க கனம்? அதுதானே உங்க கான்ஃபிடன்ஸ்? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஷெக்கினா. விசுவாசத்தில் நமக்கென்று அநேக வார்த்தைகள் இருந்தாலும் சில வார்த்தைகள் நம்முடைய பாஷைக்கும் நம்முடைய இந்த சூழலுக்கும் நம்ம மொழிபெயர்ப்பு செய்தீங்கன்னு சொன்னா அதனுடைய முழு அர்த்தமும் உணரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷாலோம். ஷாலோம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறதான ஒரே வார்த்தை. எபிரேய மொழிக்கு அவ்விதமான ஒரு விசேஷத்துவம் உண்டு. there is in English ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், வேற எந்த வார்த்தையா இருந்தாலும் விசுவாசத்தில் வேதத்தின் எபிரேய எழுத்து வேற பகுதியில் அவ்வளோ நீங்க எபிரேய மொழியிலேயே பார்க்க முடியாது. ஆனால் வேதத்தின் சில வார்த்தைகளில் அதிக ஆழமும் அநேக வார்த்தையின் அர்த்தமும் நிறைந்த சில வார்த்தைகள் உண்டு. அந்த ஷாலோமை போல இன்னொரு ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை ஷெக்கினா என்ற வார்த்தை. ஷெக்கினா ஷகான் ஒரிஜினல் வார்த்தை ஷகான். அந்த ஷகானுடைய பொருள் என்னவென்று சொன்னால், he caused to dwell. அவர் நம்மோடு கூட தரித்திருக்கிறார் என்ற மொழிபெயர்ப்பாகும். ஒரு அளவுக்கு தான் இது you can translate it. முழுமையா you cannot understand the depth of this meaning. நம்ம ஒரு அளவுக்கு இன்றைக்கு நாம் தியானித்து பார்ப்போம். ஆனால் ஷகான் என்ற அந்த ஒரிஜினல் வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு அவர் தரித்திருக்கிறார் அப்படின்ற வார்த்தையாகும். He caused to dwell. I want all of you to remember this. இந்த வார்த்தையை எல்லோரும் நல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அவருடைய ஷெக்கினா பிரசன்னம், அவருடைய ஷெக்கினா பிரசன்னத்தின் சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவன் மகா பரிசுத்தரும் சர்வ வல்லமை உடையவரும் எல்லோரை காட்டிலும் பெரியவராய் நீதிபரராய் மகா பெரிய தேவனாய் இருந்த போதிலும், நம்முடைய வார்த்தைக்குள் அடக்க முடியாத மகா பெரிய தேவனாய் இருந்த போதிலும், அவர் மனிதனோடு கூட வாசம் செய்யும்படியாக நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜோதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில. தமிழ்ல அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சேரக்கூடாத ஒளியில. அதாவது எப்படின்னு சொன்னா, நாம எதிர்கொள்ள முடியாத, நாம் பார்க்க கூடாத, நாம் நிற்க கூடாத அளவுக்கு அவருடைய ஒளி, அவருடைய மகிமை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ஒளியில் வாசம் செய்கிற தேவனுக்கு தான் ஷெக்கினா, ஷகான் என்ற வார்த்தையுடைய ஒரு பொருளாகும், ஒரு அர்த்தமாகும். நினைத்து பாருங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்விதமானவர் என்று சொல்லி. அநேக நேரத்தில் இந்த மகா பெரிய தேவனிடத்தில் ஒரு பயமும் இல்லாமல், ஒரு பக்தியும் இல்லாமல் கிறிஸ்தவத்தில் தான் அந்த அவ்விதமான வாழ்க்கையை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், கிருபையை காரணமாய் காட்டி கர்த்தர் கிருபையானவராய் இருக்கிறார், கர்த்தர் தயவு நிறைந்தவராய் இருக்கிறார், அவர் சதா காலங்களுக்கும் அன்பில் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி people live without reverence to God. தேவனுக்குரிய பயபக்தியும் வைராக்கியமும் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். even today, இன்றைக்கும் அவர் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு பெரிய தேவன் என்பதை
அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு வரை. எப்படி தெரியுங்களா? சண்டே மார்னிங் பக்தியோடு வர்றோம், வேற எல்லா நாளும் அந்த பக்தி எங்க போகுது? நம்முடைய வாயில் அவரை புகழ்கிறோம், ஆனால் வேற நாட்களில் அந்த 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 புகழ்ச்சி எங்க போகுது? நம்முடைய வேலையின் காரியங்களில் உண்மைத்தனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரின் ஒளி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரகசிய இடங்களிலும் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. அதை அறிந்தும் கூட அநேகர் நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு தேவன் கிருபையானவர், நாம் எப்படி வாழ்ந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற உண்மையும் பரிசுத்தமும் சத்தியமும் நிறைந்த மகா பரிசுத்த தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஷகான் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் இருக்கிற வார்த்தை இம்மானியர், IMMANERE, இம்மானியர் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது வந்துட்டு இந்த வார்த்தைக்கும் மொழிபெயர்ப்பு என்னவென்றால், அவர் நம்மிடத்தில் தரித்திருக்கும்படியாக தேர்ந்தெடுக்கிறார் என்ற ஒரு அர்த்தமாகும். ஷகான் என்ற வார்த்தைக்கு அவர் தரித்திருக்கிறார் என்ற அர்த்தம். புரியுதுங்களா எவ்ரிபடி? ஆர் யூ ஃபாலோயிங் மீ? இது ரொம்ப முக்கியம் நமக்கு. நாம் கர்த்தர் யார் என்பதையும் அவருடைய பிரசன்னத்தை புரிந்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்கணும். So I want you to understand, Shakan means he is dwelling amongst us. Okay? Immanuel means he chooses. அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்ற அர்த்தம். அந்த இம்மானுவேல் வார்த்தையிலிருந்து தான் இம்மானுவேல் என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன். நல்லா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவன். ஹல்லேலூயா. ஷகான், ஷெக்கினா and Emmanuel are more or less the same words. நாம் கிறிஸ்மஸ்ல கொண்டாடுகிற இம்மானுவேல் தேவனும் தேவன் ஆதியில பிரசன்னமாய் வந்ததும் எல்லாமே ஒரே வார்த்தையின் பொருள்தான். God with us, தேவன் நம்மோடே என்ற பொருளாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை எண்ணி பார்க்கும்போது, தேவனை நாம் பின்பற்றும் போது ஒன்றே ஒன்று நீங்க கிறிஸ்தவர்களாய் புரிந்து கொள்ளணும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த தேவன் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்விதமான உங்க வாழ்க்கையின் பாதை எப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உன்னை விட்டு தூரம் போக விரும்புகிறதே இல்லை. He will never go away from you. He will never leave you nor forsake you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. That is the God. He refuses to go away from you. அந்த தேவன் தான், அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஆதியில இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அநேக வருடங்களாய் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை கர்த்தர் விடுவித்து வெளியில கொண்டு வருகிறார். When he brings them out of bondage and captivity, அவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தம் அநேக நாட்கள் தேவனை எப்படி சேவிக்க வேண்டும், அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. They don't know. They have probably forgotten how to worship God itself. இஸ்ரவேல் ஜனங்க. ஸோ கர்த்தர் அவர்களை விடுவித்து கொண்டு வரும்போது அவர்களுக்கென்று வீடு இல்லை, வாசல் இல்லை. அது நிமித்தம் அவர்களுக்கு சரியான ஒரு பெர்மனன்ட், மாம்சத்தில் பார்க்கும்போது பெர்மனன்டான உணவின் காரியங்கள், there is no way for the food to come to them. வனாந்திரத்தில் போய் அவங்க என்னத்தை தேடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? இந்த விதமான ஒரு நாடோடி விதமான ஒரு வாழ்க்கை, வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறதான ஒரு வாழ்க்கை, அவ்விதமாய் அவர்கள் திரிந்திருக்கும் போது, அப்படியே அலைந்து கொண்டிருக்கும் போது தேவன் தீர்மானிக்கிறார், இந்த ஜனத்தோடு நான் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த ஜனங்களோடு அவர்கள் எங்கு சென்றாலும் நான் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதே ஒரு பெரிய காரியம். எஸ் ஆர் நோ? 400 வருஷமா அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அங்கிருந்து விடுவித்து வருவதே ஒரு பெரிய காரியம்.
விடுதலையே ஒரு பெரிய ஆசீர்வாதமான வெற்றியின் காரியம். அதை தாண்டியும் கர்த்தர் சொல்லுகிறார், I don't want to leave my children. உங்க வாழ்க்கையை எண்ணி பாருங்க. மேபி நீங்க அநேக நாட்களாய், அநேக வருடங்களாய் பாவத்திலும் கட்டுகளிலும் பாரங்களிலும் அநேகரின் வார்த்தையின் சாபத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் God has redeemed you. இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நீங்கள் வரும்போது அவர், நான் உனக்கு எல்லாமே செய்துட்டேன், அதனால நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு விட்டு போகிற தேவன் அல்ல. ஈவன் டுடே God is telling, நான் உன்னை ரட்சித்தேன் எதற்காக? உன்னோடு கூட இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. உன்னை விட்டு போவதற்கல்ல, நீ உன்னுடைய சுய காரியத்தின் நிமித்தம் பரிசுத்தத்தை சம்பாதிக்கும்படியாக அல்ல, உன்னோடு கூட உன் அருகாமையில் இருந்து உன் பாடுகளின் மத்தியில, உன் சோதனைகளின் மத்தியில உன்னோடு கூட இருக்கும்படியாக தான் நான் ஷெகினாவாய் தோன்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவர் ஒரே தேவன் தான், அவர் ஒரே தேவன் தான், ஒரே பிரசன்னம் தான். ஆனால் மாம்சமாய் இருக்கிற உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு தேவைகளின் மத்தியில ஒவ்வொரு விதமாய் அவருடைய பிரசன்னம் தேவையாய் இருக்கிறது. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய முக தரிசனம், அவர் சர்வ வியாபி. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிற ஷகான் ஷெகினா தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் இங்க நம்முடைய சபையில யாராவது ஒருவர் உங்க கடின பாதையில இந்த காலை வேளையில் நடந்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தில் நான் இருக்கிறேன், தேவனை அறிந்தும் அநேக போராட்டத்தின் மத்தியில ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, என்னால முடியல, என் பலனெல்லாம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்க இருளின் பாதையில தேவன் ஷெகினாவாய் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உலகத்தின் மனிதர்கள் உங்களை தற்காலிகமாக தான் விசாரிப்பார்கள், உங்களோடு தற்காலிகமாக தான் வாசம் செய்வார்கள். ஆனால் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் நம்மோடு கூட தரித்திருக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீருங்க. அநேக நேரத்தில் எங்கள் வீட்டில் அப்பப்போ அந்த பைர்த்தி கிராஸ்ல என்னன்னு தெரியாது, அப்பப்போ ஒரு பவர் கட் ஆகும். அது வெயில் காலமாகட்டும், மழை காலமாகட்டும், இல்லை குளிர்காலமாகட்டும், ஒன்று எங்கள் ஏரியாவில் மாறாதது பவர் கட்ஸ். கண்டினியூஸ் அப்பப்போ பவர் கட்ஸ் ஆகினே இருக்கும். எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு அங்கங்கே விளையாடின்னு இருப்பாங்க, ஒரு ரூமில் ஒருத்தர் விளையாடின்னு, இல்லை தேர் வில் பி ஸ்டடிங் ஆர் டூயிங் சம்திங். இரவு நேரத்தில் பவர் கட் ஆன உடனே அந்த இருளில் அவங்க எங்கே போனாலும் பரவாயில்ல, சடனாக அப்பான்னு கத்துவாங்க. எங்கே இருந்தாலும், மேலே இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கிச்சன்லையோ எங்கேயோ இருப்பாங்க. பவர் கட் ஆன உடனே அப்பான்னு கத்தி, நாங்கள் 2 பேர் எங்கே இருந்தாலும் எங்கள் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சேரணும்னு பார்த்துருவாங்க. சடனாக சம்டைம்ஸ் அந்த பவர் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடும், இல்லை சம்டைம்ஸ் அந்த பவர் கட் வந்து கொஞ்சம் காலம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த பவர் எலக்ட்ரிசிட்டி திரும்ப வந்து வெளிச்சம் ஃபுல்லாக தோன்றுகிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க எங்களை விட்டு போவே மாட்டாங்க. ஸ்பெஷலாக இந்த குழந்தைங்க வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும், பவர் கட் ஆன உடனே பிள்ளைங்க உங்களை டைட்டாக இறுக்கி பிடிச்சிப்பாங்க. எஸ் ஆர் நோ? அந்த இருளின் மத்தியில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நிச்சயம், இருளின் மத்தியில் அவர்களுக்கு தோன்றுகிற ஒரு உள்ளார்ந்த வெளிச்சம் தன்னுடைய பெற்றோர்கள் இல்லையா, அவங்க கூட இருந்தா போதும், அவங்கள பிடிச்சிக்கினா போதும், இருளில் இருந்துடலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு யோசனை. எஸ் ஆர் நோ? லைட்டு வந்த பிற்பாடு அந்த லைட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க போயிடுவாங்க. wherever the light is they will go in that light. ஆனால் இருள் தோன்றும் போது ஃபர்ஸ்ட் அவங்க தேடுகிறது தன்னுடைய பெற்றோர்களை தான், இறுக்கி பிடித்து கொள்ளும்படியாக தன்னுடைய பெற்றோர்களை தான் தேடுகிறார். தேவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிற இருள் உங்களை பயத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக்கும் என்பதை தேவனுக்கு தெரியும். He knows நீங்க போகிற பாதையில உபத்திரவம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் அறிவார். நீங்க போகிற பாதையில உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் எடுபடாமல் என்றைக்கும் கூடவே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க போகிற எந்த விதமான பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக ஆதி திருச்சபையில் இருந்தது மாத்திரமல்ல, வல்லமையாய் அந்த கூடாரத்தில், ஆராதனையின் கூடாரத்தில் தேவனுக்கு பலிகளை செலுத்தும் போது மகிமையாய் இறங்கினது மாத்திரமல்ல, அவர் மாம்சமாய் தோன்றி இந்த உலகத்தில் அவர் சுற்றி திரிந்தார். அவருடைய பேர்தான், அந்த ஷெகினாவுடைய பேர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நடமாடும் ஆராதனையின் கூடாரமாய் தேவன் நம்மோடு கூட வந்து வாசம் செய்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் தென்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வல்லமை அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் புறப்பட்டு சென்றது. அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திலும் அது எல்லோருக்கும் வெளிப்பட்டதா இருந்தது. ஒவ்வொரு அற்புதம், அவர் பேசின வார்த்தை, அவர் செயல்பட்ட ஒவ்வொரு காரியத்தின் அற்புதத்திலும் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, not just that, மரித்தோரிலிருந்து லாசருவை எழுப்பும் போது, மரித்தோரிலிருந்து நாயினின் விதவையின் மகனை எழுப்பும் போது, அநேகரை அவர் உயிரோடு எழுப்பும் போது தன்னுடைய பிரசன்னமும் தன்னுடைய மகிமையும் தென்பற்றதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஷெகினா பிரசன்னத்திற்கு ஓய்வு ஒரு நாளும் கிடையாது. அந்த சேரக்கூடாத ஒளி எது நிமித்தமும் அல்ல. நீங்கள் துதிக்கிறதுனால அவருக்கு மகிமை வருவது கிடையாது. நீங்க துதிக்கிறதுனால அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். I hope you understand this. நீங்க துதிக்கிறதுனால அவருடைய வல்லமையை நீங்க அனுபவிக்க முடியும். ஆனால் உங்கள் துதிகளின் நிமித்தம் அவருக்கு மகிமை அல்ல. அவர் என்றென்றைக்கும் சதா காலமும் ஒருவராலும் கூடாதது அவரால் மாத்திரமே கூட கூட நடக்குகிறதா இருக்கிறது அவருடைய மகிமை. You understand? It is only through him and in him. அவருடைய மகிமை அவரால் தான் வருகிறது. Not because of you and me. நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா, நீங்க உணரணும்னு சொன்னா, நீங்க அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, that is when you begin to experience. உங்க வாஞ்சையை பொறுத்ததுதான் அவருடைய வெளிப்பாடு இருக்கும். I hope you understand. Yes. அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. காலம் போய்கொண்டுதான் இருக்கிறது, நாட்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் everybody is like that only for 20 years, for 30 years அப்படியே இருக்கிறாங்கன்னு சொன்னா, they are not desiring the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்காமல் இருக்கிறது நிமித்தம் தான். தேவன் ஆதியில, நல்ல கவனிங்க, ஆதியில சீனாய் மலையில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இறங்கி வந்தார். சீனாய் மலைக்கு அவர் இறங்கி வந்த போது நிலநடுக்கம் ஆயிற்று. சத்தம், மேகத்தில் பெரிதான ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதை பார்த்தவுடன் இஸ்ரவேல் ஜனங்க அந்த மலை விட்டு தூரம் போய் நின்றார்கள். அந்த ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தும்படியாக, கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கும்படியாக கூடாரத்தை ஏற்படுத்தி அங்க வெறும் மோசே கடந்து சென்று, தேவனுக்குரிய ஆரோன் கடந்து சென்று தேவனுக்குரிய பலிகளை செலுத்தி வெளியில வந்துட்டான். யோசுவா அந்த கூடாரத்தின் அருகாமையில் இருக்கிறான். ஆனால் ஜனங்கள் எல்லாம் தூரத்தில் தான் நின்று அந்த மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பெந்தகோஸ்தின் நாளில் சீடர்கள் எல்லாம் அப்பர் ரூம்ல காத்து இருக்கிறாங்க. தேவனுடைய அக்கினியின் நாவை போல தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அலை அவர்களின் மீது வந்து தாக்கிற்று. that presence, what scared the people away, எது ஜனங்களை தூரம் தள்ளி, பயத்தின் நிமித்தம் தூரம் தள்ளினதோ, அதே தேவனுடைய பிரசன்னம் பெந்தகோஸ்து நாளன்று
தேவனிடத்தில் ஜனங்களை கொண்டு வந்தது. வெவ்வேறு பாஷைகளும் வெவ்வேறு இடத்திலிருந்தும் ஜனங்கள் வந்தபோது தேவன் எல்லா கோணத்திலும் தன்னுடைய சுவிசேஷம் கொண்டு போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் எல்லோரையும் தாக்கிற்று. அந்த தாக்குதலில் தான் நீங்களும் நானும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I hope you understand this. அவருடைய தாக்குதலில் தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதி காலத்தில் மலையின் மீது தன்னுடைய அக்கினி இறங்கினது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம் மீது அவருடைய அக்கினி வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி காலத்தில் தன்னுடைய அக்கினி ஜனங்களை பயம் படுத்திச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்குள் அவருடைய பிரசன்னம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ஷெக்கினா மகிமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எப்படி பெரிய தேவனாய் இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு மகா பெரிய தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அநேக நேரத்தில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுக்குரிய மகிமை, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஷகான், இம்மானியர், இந்த ஷெக்கினா தேவன், இவரை நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய பிரசன்னம் வருகிற போது, அவருடைய ஷெக்கினா மகிமை வெளிப்படும் போது நமக்குரிய காரியங்கள் என்ன? அவருடைய பிரசன்னத்தை 89:15 வாசிச்சீங்கல்ல எல்லாரும்? வாக்குத்தத்தம் வாசிச்சீங்கல்ல? Blessed are those who acclaim you, who praise you, and blessed are those who walk in the light of his presence. அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசிச்சீங்க இல்லையா? What is the greatness of the presence of God, of the glory of God? அந்த ஷெக்கினா நம்மோடு கூட இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்திற்கு நீங்களும் நானும் கனத்தை தரும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது என்பதை சுருக்கமாய் சீக்கிரமாய் வாசித்து நாம் கடந்து செல்வோம். ஃபர்ஸ்ட்லி யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21, 22. வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே நமக்கு தெரிந்ததான ஒரு வார்த்தை, அவர் தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தும்படியாக அக்கினி ஸ்தம்பமாக அண்ட் மேக ஸ்தம்பமாக, பகலில நிழலாகவும் இரவில வெளிச்சமாகவும் அவர் நம்மோடு கூட, அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கும்படியாக மேகமாய் தோன்றி அவருடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். அவர் அந்த மேகத்தையும் அந்த அக்கினி ஸ்தம்பத்தையும் எதற்காக தந்தார்? வழி நடத்தும்படியாக. எவ்ரிபடி சே டு கைட். வழி நடத்தும்படியாக. உங்க வாழ்க்கையில அநேக இடத்துல வழி தெரியாமல், கன்ஃபியூஷன்ஸ்ல, வாழ்க்கையின் கிராஸ் ரோட்ஸ்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாம, எவ்விதமாய் என் எதிர்காலத்தை பார்க்கணும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, ஒரு நன்மையும் நாங்க செய்யவில்லையே அப்படின்ற நாம் குழப்பத்தில் வாழும்போது தேவன் சொல்லுகிறார், மை பிரசன்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ. உன்னுடைய ஞானம் இருக்குதோ இல்லையோ, உன்னுடைய செல்வாக்கு உனக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஷெக்கினா மகிமை உன்னோடு கூட இருந்தால், என்னுடைய ஷெக்கினா பிரசன்னத்தை உன்னோடு கூட நீ கொண்டு சென்றால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வழி என்பது என்ன என்பதை நான் காட்டுவேன். I will guide you. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24வது அதிகாரம், Genesis 24. ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு மனைவியை தேடும்படியாக தன்னுடைய ஊழியக்காரனை, தன்னுடைய சர்வெண்டை அனுப்புகிறான். அந்த சர்வெண்ட் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரை காட்டிலும் பெரியவனாக இருந்தான். He has earned the trust of his master. எல்லாருக்கும் கேக்குதுங்களா? He has earned the trust of his master and he has control over everything. எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆபிரகாமுக்கு அவன் செல்வந்தனாயிருந்தான், அநேக செல்வாக்கு உண்டு, ஆஸ்தி உண்டு, அநேக மிருகங்கள் உண்டு, எல்லாவற்றின் மேலும் this man has authority. So ஈசாக்குக்கு மனைவியை தேடும்படியாக ஆபிரகாமின் பூர்வீக ஊரு, தன்னுடைய சொந்த ஊரு. எத்தனை பேர் பெங்களூர்ல பொறந்து வளர்ந்துருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. உங்கள் எல்லாருக்கும் பெங்களூர் இஸ் த ஊரு. பெங்களூர்ல பிறக்காதவங்க எத்தனை பேர்? கையை உயர்த்துங்க. கரெக்ட். தெரியும் ஐயா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும். பிரதர் ராஜா. ஆபிரகாமும் தேவன் காண்பித்த தேசத்திற்கு போய் சேர்ந்து அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவியை தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய பூர்வீக ஊரு, ராஜாவுக்கு எப்படி சித்தூரோ, சித்தூர்ல போய் பெண் எடுக்கணும். ஐசக், ராஜா பிரதர், உங்க பையனுடைய பேரும் ஐசக் தான். எப்படி சிங்க் ஆகுது பாருங்க. சோ ஈசாக்குக்கு ஒரு ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும்படியாக தன்னுடைய ஊழியனை அனுப்புகிறான். இந்த ஊழியக்காரனுக்கு, இந்த வேலைக்காரனுக்கு ஒரு பெரிய பாரம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய வேலையை என்னுடைய எஜமானன் கொடுத்திருக்கிறாரே, நான் என்ன பண்ணுவது என்று சொல்லி அவன் முழங்காலிட்டு ஜெபிக்கிறான். முழங்காலிட்டு ஜெபித்த உடனே கர்த்தர் அவனுக்கென்று ஒரு வழியை காண்பிக்கிறார். இந்த வேலைக்காரன் ஆபிரகாமின் ஊருக்கு இதற்கு முன்பாக போனதாக ஒரு சரித்திரமும் இல்லை. புரிஞ்சுச்சா? He has never gone. அதற்கு மேல இவன் ஒரு வேலைக்காரன். இவனை மதிச்சு, ஒரு வேலைக்காரனை மதிச்சு ஒரு பெண்ணை யார் அனுப்புவாங்க? ஆனாலும் இவன் ஜெபித்தான். ஜெபித்து கடந்து சென்ற பிற்பாடு அவனுக்கென்று கர்த்தர் ஒரு ஈசாக்குக்குரிய ஒரு மகளை கர்த்தர் அனுப்புகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை 27வது வசனத்துல வாசிங்க. Genesis 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தரே என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தீர்வுகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களுக்கு, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதன்மையாக தேவனே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நீங்க ஜெபித்தால் போதும், கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு அவர் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a guiding presence. Shekinah means he will guide. Amen. இரண்டாவதாக யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 24-25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலக்கவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போகவும் கர்த்தர் அவளுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. கேட்கலையா யாருக்கும்? ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டீங்களா எல்லாரும்? அதாவது மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை வழிநடத்தின, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே தேவ பிரசன்னம் இப்பொழுது எகிப்தியரின் ரதங்களிலிருந்தும் எகிப்தியர் சேனைகளிலிருந்தும் இவர்களை பாதுகாத்து இவர்களுக்கு எதிராய் அவர்களோடு போராடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He not only guides, he also guards. அவர் உங்களை வழி நடத்துவது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சேனைகள் எழும்பினாலும், உங்களுக்கு எதிராக உங்களோடு இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு எதிராக வந்தாலும் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வரும்போதே அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கும் இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களுக்கும் நடுவே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்க இந்த உலகத்துல எதிர்கொள்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு காரியத்தை உணரணும். உங்களுக்கும் உங்கள் எதிரிக்கும் நடுவே தேவனுடைய ஷெக்கினா பிரசன்ஸ் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தீர்வு தெரியாம இருக்கலாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வரும்போது அவர்களிடத்துல பட்டயம் இல்லை, அவங்க போருக்கு தயாரா இல்லை, அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். they are not ready for battle, for war, for fight, nothing. அவர்களிடத்தில் இருக்கிறது எல்லாமே எகிப்து லேடிஸ், இஜிப்சியன் லேடிஸ் அவர்களுக்கு கொடுத்ததான பொருட்கள் மாத்திரமே. அதுதான் அந்த சுமையை தூக்கி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு நடுவே பிரசன்னமாய் இருக்கிறார். I want to tell you this morning, உங்கள் எதிரிகள் எவ்விதமானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க நோக்கத்தில் அவர்களை பார்க்காதீங்க. எவ்வளவு வல்லம் பெற்றவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செல்வாக்கு நிறைந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, don't look at your enemies from your eyes. எலியா ஜெபித்தது போல உங்களுடைய ஆவியின் கண்களை திறந்தள்ளும் அப்பா என்று ஜெபிங்க. கர்த்தர் காண்பிப்பார். சேனைகளின் தேவன் உங்களோடு இருப்பதை கர்த்தர் காண்பிப்பார் உங்களுக்கு. அவர் உங்களுக்காக வழக்காடுவதையும் போராடுவதையும் போர்க்கொள்வதையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் காண்பிக்கிற வழியில கடந்து சென்று கொண்டே இருக்கணும். You should just keep going. Hallelujah. Hallelujah. He guides, he guards. யாத்திராகமம் 16:10-12. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற பொழுது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீர் அவர்களோடு கூட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாக்கி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னார் என்றார். Hallelujah. He guards, he guides, he gives. Hallelujah. இப்போ அந்த எகிப்து ஜனங்களை மேற்கொண்டு அவர்களெல்லாம் சமுத்திரத்தில் மூழ்கின பிற்பாடு இவங்க சிவந்திர சமுத்திரத்தின் நிலையில காய்ந்து போன நிலையில நடந்து வந்துட்டாங்க. வந்துட்டு வனாந்திரத்துல பசி, ஒண்ணுமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, போஷிப்புக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்க எல்லாம் கத்துறாங்க. எவ்ரிஒன் இஸ் ஸ்க்ரீமிங். இங்க வந்து வனாந்திரத்துல சாகிறதற்கு நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே மகிமையின் தேவன் மேகத்தின் நடுவிலிருந்து அவர் பேசுகிறார். I will give you bread and meat. Hallelujah. Hallelujah. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மன்னாவையும் காடையையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய தேவை வனாந்திரத்தின் மத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, பற்றாக்குறையின் மத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, போராட்டத்தின் மத்தியில் உங்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும் அதே தேவனின் மேகத்தின் மகிமை, அதே ஷெக்கினாவின் மகிமை கர்த்தர் உங்களுக்கு போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அது தேவையில்லை, நீங்க போஷிக்கப்படுகிறீர்களா இல்லையா அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வேலையை பார்த்து இதுதான் என்னை தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. கர்த்தர் தான் நம்மை தாங்கி ஏந்தி போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாதுகாத்து வழி நடத்தின அதே மேகம் வனாந்திரத்தில் ஒரு வழியும் இல்லாம, அது எப்படிங்க வனாந்திரத்தில் போய் மன்னா வந்து விழுகிறதா? பிரெட்டாங்க. நாம் புரிந்து கொள்ளணும்னா இட் இஸ் லைக் பிரெட், வேஃபர்ஸ். பூமியிலிருந்து கர்த்தர் மன்னாவை கொண்டு வந்தார், வானத்திலிருந்து மாம்சத்தை ஜனங்களுக்கு தந்தார். பெஸ்ட் ஃபுட்டு கொடுக்குறாருங்க. இன்றைக்கும் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னா கறியும் அப்பமும் இருந்தா போதும். எஸ் ஆர் நோ? பெஸ்ட் ஃபுட் கர்த்தர் அனுப்புகிறார். when you trust in God,
அவர் பிரசன்னத்தில் நீங்க விசுவாசித்து இருக்கும்போது உங்களுடைய தேவை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ஷெக்கீனா பிரசன்னம் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும். அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து, சிங்கக்குட்டிகள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற வளம் பெற்ற, வல்லமை நிறைந்த, புகழ் பெற்ற அநேகரை குறித்ததா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த உலகத்தில் யாரா வேணாலும் இருக்கலாம். பில்கேட்ஸா இருக்கலாம், இலான் மஸ்கா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்கலாம், அம்பானிஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். எல்லோருக்கும் பற்றாக்குறையின் ஒரு நேரம் உண்டா இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது. There is always a season for everybody. For everybody. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இது புரிகிறதா? தேவ மகிமை, தேவ மேகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் போஷிக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி உன்னை போஷிப்பார். He not only guards, he not only gives, he also guides you. அது மாத்திரமல்ல, we will look at one more thing. யாத்திரையாகமம் 24வது அதிகாரம் நினைக்கிறேன். What is the next one? Please move to the next one. 34 20 இல்லீங்களா? 20 படிங்க சிஸ்டர் படிங்க. மோசே சாட்சி பலகைகளை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குறபோது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துகிறார், அவர் பாதுகாக்கிறார், அவர் போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்கிறார், பிரகாசம் அடையும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. மோசே சீனாய் எல்லாரும் பயந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து, அந்த பூகம்பத்தை பார்த்து, அந்த தேவ பிரசன்னத்தை பார்த்து ஜனங்கள் தூரம் சென்றார்கள். ஆனால் மோசே கர்த்தர் அழைக்கிறார், வா மலைக்கு மேலே ஏறி வா என்று சொல்லி மலைக்கு மேலே போன மோசே 40 நாள் அங்கே இருக்கிறான். 40 நாள் அங்கே இருந்த போதிலும் அங்க அவருக்கு சாப்பாடு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒன்று இருந்தது, தேவ பிரசன்னம். தேவன் மோசையோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் 40 நாள். மோசே தேவனோடு 40 நாள் பேசிக்கொண்டு முடிந்த பிற்பாடு மோசே இஸ் கமிங் டவுன், கீழே இறங்கி வரான். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய முகம் பிரகாசம் அடைந்ததா இருந்தது. ஹல்லேலூயா. அது என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கும் போது தேவனுடைய மகிமை உங்கள் மீதும் உதிக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? The glory of God, the Shekinah of God, the presence of God will be shining upon you. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு நம் எல்லோரின் மீதும் தோன்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. His face was shining. இதேதான் அப்போஸ்தலரின் நடவடிக்கை 6வது அதிகாரத்தில் ஸ்தேவான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும் போது தேவனை குறித்து பிரசங்கிக்கிற போது அவர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க ஸ்தேவானுடைய முகம் ஷைனிங். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்க, தன்னுடைய முகம் தேவதூதர்களை போல தோன்றுகிறதா இருந்ததா. இட் வாஸ் ஷைனிங் லைக் தட் ஆஃப் an angel. உங்களுடைய முகத்தை போய் நீங்க கண்ணாடியில பாருங்க. whether your face is like humans or is there a reflection of the presence of God in your life. தேவனுக்கு எவ்வளவு அருகாமையில் நாம் செல்லுகிறோமோ, தேவனை தேடி அவருடைய பிரசன்னத்தை நாடி எவ்வளவு நாள் நாம் மலையின் மேல அவருடைய பிரசன்னத்தை தேடி அவர் கிட்டி நாம் சேர துணிந்து போகிறோமோ, அவ்வளவு கர்த்தருடைய பிரசன்னம் நம் மீது உதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நாம் கிறிஸ்தவர்களாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. விசுவாசிகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார், அவர் அருகாமையில் யார் யார் வராங்க அப்படின்னு. சீனாய் மலைக்கு ஏறி போவதை போல, அப்பர் ரூமுக்கு ஏறி போவதை போல, God is looking for people who will go to him, who will seek after him,
who will walk in his presence. அவருடைய பிரசன்னத்தில் நடக்கிற ஜனங்களை, வாஞ்சிக்கிற ஜனங்களை, அவருடைய பிரசன்னத்தை நாடுகிற ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை தேட தேட அவருடைய வெளிச்சத்தின், அவருடைய மகிமையின் பிரதிபலிப்பு, reflection will fall on you. Hallelujah. And you will carry the presence of God. மோசேயுடைய முகம் எவ்வளவு பிரசன்னமாய் வெளிச்சமாய் இருந்ததுன்னா people could not see. அவருடைய பரிசுத்தத்தை, அந்த பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க முடியாமல் மோசே ஒரு வேயிலை போட்டுக்கினானா. He covered his face. You understand? This morning ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது தேவனுடைய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில பார்க்கணும். அதற்காக நீங்க you must begin to consecrate yourself. இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போதும். Begin to live with the God of Israel. தேவ சபையோடு கூட, இந்த உலகத்தின் ஜனங்களோடு கூட நீங்க வாசம் செய்கிறது ஓகே. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற ஜனங்களா இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நாட நாட உங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். அவருடைய பிரசன்னத்தை நாட நாட உங்க வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்தமாக ஆக you will begin to glow in the light of God's radiance. So this morning அவருடைய பிரசன்னத்தை நாடும்படியாக அவரை தேட ஆரம்பிங்க. அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. போதகர்கள் வந்து உங்களை ஆராதிங்க 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 ஆராதிங்கன்னு சொல்கிறது போதும். நீங்க விரும்பி வாஞ்சையோடு கூட அவரை தேட ஆரம்பிங்க. And you will see that God will fight on your behalf. His glory will shine on you. Shall we all stand up and see God's face? Thank you, Lord. Thank you, Lord. Prasannam prasanname, prasannam prasanname, prasannam prasanname, prasannam prasanname. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திட்டதே. வேண்டாம் என்று ஓடிய பின் துரத்தி என்னை அணைத்திட்டதே. போகும் தூரம் வெகு தூரமே என்று என்னில் பலனானதே. போகும் தூரம் வெகு தூரமே என்று என்னில் பலனானதே. பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே, பிரசன்னம் பிரசன்னமே. என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. ஆம் தகப்பனே, உடைய பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்பியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை அரவணைத்து ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தி எங்களை வழிநடத்துகிற தேவன், போஷிக்கிற தேவன், எல்லா விதமான காரியத்தையும் செய்து எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக
உடைய பிரசன்னத்தினால் நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் சபையும் சபை மக்களையும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிறார்கள் தகப்பனே. நாங்கள் எல்லோருமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நிரம்பி இருக்கிறோம் ஐயா. தேவனாய் கர்த்தர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தகப்பனே அப்பா, வார்த்தையை கொண்டு எங்களை பிரகாசிக்க நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால நீ போஷிக்க வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய சக்கினா மகிமை எங்கள் மத்தியிலும் எங்கள் குடும்பத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் ஊழியக்காரர்கள் மத்தியிலும் அநேக விதமான காரியத்தில் ஆண்டவர் நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரையும் சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்குமாக தேவனாய் கர்த்தனை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விதமான காரியத்தினை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சகவாசமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட அவர் பிரசன்னம் இப்போதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் எல்லோரும் நேரடியாக சபைக்கு வந்து எங்களோடு கூட ஆராதிக்க வேண்டுமாய் நாங்கள் விரும்புகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.